ஜில்பாபுகளின் மூலம் அவர்களை மறைத்துக் கொள்ளும்படி நீங்கள் சொல்லுங்கள். கண்ணியமானவர்களே, ஜலாபீப் என்ற வார்த்தை பன்மையாக அல்லாஹ் பாவித்திருக்கிறான். அதனுடைய ஒருமை அகராதியில் ஜில்பாப். ஜில்பாப் என்றால் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையில் மறைத்து உடுக்க வேண்டிய ஆடைக்கு பெயர் தான் ஜில்பாப். அந்த வார்த்தையை பாவித்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு பெண் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையில் அவள் மறைத்து தன்னை பாதுகாத்து வைக்க வேண்டியவள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைக்கு எங்களுடைய பெண்களுடைய ஹாலாத் எப்படி இருக்கிறது? கண்ணியமானவர்களே, முழு உடம்பை மறைப்பது இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. இருந்தாலும் இஸ்லாம் சில நிபந்தனைகளோடு எங்களுக்கு சில காலங்கள், நேரங்கள், சில தேவைகள் அடிப்படையில் எங்களுக்கு முகத்தையும் கையையும் திறக்க அனுமதித்திருக்கிறது. தொழுகையுடைய நேரத்தில் அவர்கள் முகத்தை திறக்க வேண்டும். உம்ரா ஹஜ்ஜுடைய காலங்களில் அவர்கள் முகத்தை கைகளை திறக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இது அல்லாத நேரங்களிலே அவர்கள் தன்னை மறைத்துதான் வாழ வேண்டும். அப்படி மறைப்பதன் மூலம் முதலாவது அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை, மார்க்கத்தை கண்ணியப்படுத்தி அவர்கள் அமல் செய்கிறார்கள். இரண்டாவது, அவர்களின் மூலம் மற்றவர்கள் பாவத்தில் விழாமல் இருப்பதற்கு பெரிய ஒரு காரணமாக அது அமைகிறது. இதை இஸ்லாம் மிக எச்சரிக்கையாக சொல்லுகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்கு இஸ்லாம் பெண் தன்னை மறைத்து வாழ வேண்டும் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய மறைவிடம் விளங்கினால் நாம் சொல்லுவோம் அவுரத் விளங்குகிறது என்று சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய தொப்புள் இருந்து முட்டுக்கால் வரையில் கட்டாயம் அவன் மறைத்திருக்க வேண்டிய பகுதி, அந்த பகுதியில் ஏதாவது வெளிப்பட்டால் நாங்கள் சொல்லுவோம் அவுரத் விளங்குது, மறைச்சிக்கோங்க என்று சொல்லுவோம். இந்த அவுரத் என்ற வார்த்தையை நபி அவர்கள் பாவித்து ஹதீஸிலே சொன்னார்கள், அல் மர்அத்து அவுரா, பெண் என்பவள் அது அவுரத், மறைக்கப்பட வேண்டியவள். பெண் என்பவள் மறைக்கப்பட வேண்டியவள்.